Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1043 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிளாக் மரியா இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு உன்னைய விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரோபினை உசுப்பேத்த ட்ரை பண்ணா. ரோபினும் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை நம்பிட்டாலோன்னு நமக்கே டவுட் ஆகும். அந்த டைமுங்கும் போது நம்ம ப்ரூக்கு சிரிச்சுக்கிட்டே நம்ம சஞ்சி இருக்கானே, நம்ம சஞ்சி உன்னை வச்சு செம்மையா ஃபன் பண்ணிட்டு போயிருக்கான், இவளை நீயே பாத்துக்கிறியா இல்ல நானும் வரட்டுமான்னு கேட்பான். அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நானே பாத்துக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது இந்த 3 பேரும் வேகமா அட்டாக் பண்ண வருவாங்க. சரி, இப்போ ரோபின் பிளாக் மரியாவை பாத்துக்கிட்டான்னா மிச்சம் இருக்கவங்கள நம்மளால அட்டாக் பண்ணுவான். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண இந்த பக்கம் போவான். அதுக்கப்புறம் பிளாக் மரியாவை கூப்பிட்டு, ஆட லூசு அவன் ரொம்ப கைண்டான ஆளு, அவன் எப்படிப்பட்டவன், யாருகிட்ட எப்படி நடந்துக்குவான், என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு உடனே அவளுக்கே ஷாக் ஆயிரும். எவ்வளவோ குழப்பியோட ட்ரை பண்ணா ஆனா உசாரா இருக்காளேன்னு. அதாவது கிங் ஆஃப் த பைரட் ஆகிற நம்ம ஆளுக்கு 2 கைகள் இருக்காங்க, அதுல ஒன்னு ஜோரோ இன்னொன்னு இவன், அதுக்கு அவன் தகுதியான ஆளு அப்படின்ட்டு இப்பதான் ரோபின் அவளோட உண்மையான பவரையே வெளியே காட்டுவா. எப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கை காலு தானே உருவாக்குனா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவளோட உருவத்தையே உருவாக்கிட்டான். பரவாயில்லையே, உன்னையே இவ்வளவு பெரிய சைஸுக்கு உருவாக்குவேன்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன இருந்தாலும் உன்னை ஒரு கை நான் பாத்துருவேன் பாலா, என்கிட்ட ஒரு கை இல்லமா பல கை இருக்குன்னு ஏகப்பட்ட கைய வச்சு அவளை அலேக்கா லாக் பண்ணிடுவா. சரி தொக்கா மாட்டிட்டான்னு அடுத்த 4 கைய வச்சு அட்டாக் பண்ணா அவ சிரிச்சுக்கிட்டே அவளோட ஆயுதத்தை வச்சு நம்ம ரோபினோட கைய அடிப்பா. அங்க அவளுக்கு அடிப்பட்ட உடனே இங்க இவளுக்கு கையில விட்டு விழும். இவ்வளவு நேரம் இவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்ச உடனே, ஓ அப்ப நான் இங்க அட்டாக் பண்ணா உன்னோட ஒரிஜினல் பாடியும் டேமேஜ் ஆகுமா, சூப்பர் அப்பு, அப்படின்னா உன்னோட பெரிய பாடியை நான் டார்கெட் பண்ணி அடிச்சேன்னா சின்ன பாடியை லாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவளோட பாய்சன் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம அவ ஸ்பைடர் ஆச்சு, அலேகா வெப்பை யூஸ் பண்ணி அவளோட கையை மொத்தத்தையுமே லாக் பண்ணுவா. ரோபின் ஈஸியா அவளை காலி பண்ணிடலாம்னு பார்த்தா ஆனா முடியல, டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. சும்மாவா அவளை டொபிரோ போல ஒரு ஆளா போட்டு வச்சிருக்காங்க. சோ இப்படி இவங்களுக்குள்ள சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்குது. ரோபின் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே நேரம் அந்த ஒனிகஷிமா அப்படியே டிராவல் பண்ணி அது பாட்டுக்கு ஃபிளவர் கேபிட்டலை நோக்கி போயிட்டு இருக்குது. இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் போய் விழுந்துச்சுன்னா ஏகப்பட்ட மக்கள் செத்து போயிருவாங்களே, அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனவே அழிஞ்சு போயிருமே, என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும்போது எனக்கு கறி வேணும், கறி தான் வேணும்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துற சவுண்ட் இங்கேயோ கேட்ட குரல் எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தாங்க லூஃபிய டொக்காகே போட்ல வந்து படுக்க போட்டுருப்பாங்க. அவங்க கத்திட்டு கிடப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, பயங்கரமா சண்டை போட்டு பாடியில சுத்தமா எனர்ஜி இல்ல. எப்படியும் கப்பல்ல அவங்க சாப்பிடறக்காண்டி சாப்பாடெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதை குடுக்க அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவன் சாப்பிடற சாப்பாடெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல, ஆனா உள்ள போய்கிட்டே இருக்குது. இல்ல இன்னும் வேணுமா, ஓ ஆல்ரெடி நம்ம சாப்பிட வச்சிருந்த எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்தாச்சியா, இவன் வேற இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல போகணும்னா எங்க போறது, இந்த கப்பலை தான் 2 அறுத்து கொடுக்கணும்பா. சரி அப்படியே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே இவங்க எங்க போய் வாங்குவாங்க? இங்க இருந்து 2 தெரு தள்ளியா சாப்பாடு கடையெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லா இடத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்கான். சாப்பாட்டுக்கே இங்க காட்டுத்தனமான பஞ்சம். இல்ல லூஃபி வேற கத்துவான், அவனுக்கு மேல அவன் வயிறு கத்துது. எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கானேன்னு மிரண்டுருவாங்க. ஆக்சுவலா அவன் பொழைச்சதே பெரிய உலக அதிசயம் தான். அதுலயும் சாப்பாடை இந்த சைஸ்ல இருந்துகிட்டு முரட்டுத்தனமா திங்கிறான் பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவலு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஷினோபுவும் மொமனசுக்கியும் அங்க வந்துருவாங்க. அவன் மேல விழுந்து கதறி அழுவான். லூஃபி உனக்கு ஒண்ணு ஆகல, நல்ல வேளை நீ உயிரோட தான் இருக்க, எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லி பீதியை கிளப்பி விட்டாங்க யான்னு. மாமா நல்லா தான் இருக்கியான்னு முடியாம பேசிட்டு இருப்பான். ஷினோபு எல்லாம் பார்த்துட்டு, நீ கடல்ல விழுந்து உயிரோட இருக்கிறது மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னவனா, ஆமா நாங்க தான் காப்பாத்தனோம், கடல்ல நாங்க சுத்திட்டு இருக்கும் போது ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சு, எந்த பக்கம் இருந்து சத்தம் வருதுன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம், பார்த்தா இவன் தான் கத்திட்டு இருந்திருக்கான். இந்த மேட்டர் தான் மொமனசுக்கேவும் சொன்னா, இந்த மாதிரி லூஃபியோட வாய்ஸ் கேக்குதுன்னு. சரி எப்படியோ லக்கிலி இவன் உயிர் பொழைச்சிட்டான். ஆமா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அட என்னையும் அந்த கைடோ அடிச்சு கடலை தூக்கி வீசிட்டான்பா, நல்ல வேளை ஷினோபு கைட்டு வச்சிருந்தா அதுல பறந்து வந்துட்டோம், இல்லன்னா சம்போ சிவ சம்போதான்னு சொல்லிட்டு தேம்பி அழுவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, என் கண்ணு முன்னாடியே ஒக்கிக்குவும் கின்னும் செத்து போயிட்டாங்க, உங்களை கைடோ கொடூரமா கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி கதறி அழுவான். ஒக்கிக்குவே அந்த காஞ்சிரோ பையன் பறந்துட்டான், பேசாம அவனை போட்டு தள்ளி இருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம். அவனால ஒத்த கையும் போச்சு உயிரும் போச்சு. அட்லீஸ்ட் கின்னாச்சு என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் மறைஞ்சு போய் மொமனசுக்கியவை காப்பாத்துற வழியை மட்டும் பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த நிலைமையில லூசுத்தனமா அவன் கூட போய் சண்டை போட்டு ஜெயிச்சே தீர்வேன்னு ஒத்த கால நின்னா சாகத்தானே செய்யணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவனுங்க எதுக்கு ஆளுங்க எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டினாங்க? கைடோவை ஒண்டியால நின்னு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸின்னு. அப்படி இருக்கும்போது இப்ப அவன் கூட தனியா சண்டைக்கு போலாமா? எப்படியும் ஒரே செகண்ட்ல அடிச்சு காலி பண்ணிடுவான். அதான் பண்ணிட்டான். மொமனசுக்கியவை காப்பாத்த டைம் வேஸ்ட் பண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனை தூக்கிட்டு ஓடி இருந்தா கூட தப்பிச்சிருக்கலாமே. சரி என்னமோ ஒண்ணு, கடைசியில அவனையும் போட்டு தள்ளிட்டான்னு வைங்க. லூஃபி கடுப்பாயி கத்துவான், அவசரப்பட்டு ஆளாத, கொஞ்சம் பொறுமையாயிரு, அவனுக்கு ஒண்ணு ஆகாது, நம்ம கைடோவை காலி பண்ற வரைக்கும் எதுவுமே முடிய போறது
போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கைய முறுக்குவான். ஆனா அவனால கைய தூக்க முடியல. மொத்தத்துல மொமனசுக்கியை புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். இவனுக்கு பாத்தீங்கன்னா பாடியில சுத்தமா எனர்ஜி இல்ல. இப்ப மட்டும் ஒரு ஊரு சாப்பிடற சாப்பாடை மட்டும் கொடுத்தா போதும், மறுபடியும் கையோட கண்டம் பண்ணிட்டு வந்துருவான். அதனால சாப்பாடை குடுங்கடா குடுங்க, நான் சண்டைக்கு போகணும்னு கத்துவான். அவனுக்கு மேல லாவோட ஆளுகெல்லாம் கத்துவாங்க, ஏன்டா வீணா போனவனே, நாங்க என்ன வச்சுக்கிட்டாடா வஞ்சகம் பண்றோம், எங்களுக்கு இருந்ததையே உனக்கு கொடுத்துட்டு இப்ப நாங்க என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்கோம், வேணும்னா நாங்க எங்கேயாச்சும் இருக்குதான்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த டைம் கரிபு அங்க வந்து நம்ம லூஃபியோட நிலைமைய பாத்துருவான். ஆக்சுவலா லூஃபி உயிரோட இருந்தா மட்டும் தான் இவன் சேஃப்டியா இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஜெயில கூட நம்ம பைகிட்ட வந்து அப்படியே சொம்படிச்சுட்டு இருந்தானே, அதனால இப்ப ஏதாச்சும் பண்ணி அவனை காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். நல்ல வேளை இந்த கிறுக்கு பையப்ப நம்ம சைடு இருக்கான். நம்ம சைடுனா அவன் நல்லவன் இல்ல, அப்படி ஒரு நிலைமையில இருக்கான். இல்லன்னா பெரிய பஞ்சாயத்து எழுத்து விட்டு போயிருப்பான். இப்ப என்னன்னா இவங்க சாப்பாடு எடுக்க போறதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, ஆனா அங்க இருக்க டவுனுக்கு போய் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். என்ன பண்ணலான்னு பதறிட்டு இருக்கும் போது கரிபு வந்து காய்ஸ் உங்களுக்கு இதுதானே வேணும்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தே அங்க வச்சிருவான். அதான் அவனோட பாடிக்குள்ள எவ்வளவு வேணாலும் ஸ்டோர் பண்ணலாமே. ஒக்காமக்கா இவ்வளவு இருக்குதான்னு அவங்களுக்கே ஷாக் ஆயிரும். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா மொமனசோகே கிட்ட நீ மேல கொண்டு போ, அப்பதான் நான் அவனை போய் பொளக்க முடியுமா, அதுவும் எப்படின்னா நம்ம மோமோவால டிராகனா மாற முடியும் பாத்தீங்களா, சோ ஃப்ளை பண்ணி என்னை கூப்பிட்டு போ, அப்பதான் என்னால அவனை தோக்கடிக்க முடியும்பா. பட் இதுவுமே பிரச்சனை தானே. மொமனசுக்கே அன்னைக்கு ஏதோ பதட்டத்துல நம்ம லூஃபியை தூக்கிட்டு கட 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 கடன்னு பயத்துல மேல ஏறிட்டான். இது வரைக்கும் அவன் ஸ்டடியா பண்ண மாதிரி எங்கேயுமே காட்டல பாப்போம். ஆனா இந்த டைம் லூஃபியை மட்டும் அவன் கரெக்டா கூட்டு போயிட்டான்னா டெஃபினட்டா ஒரு பெரிய சண்டையே இருக்குது. அது எப்படி நடக்க போகுது என்ன ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.